இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் பிரேம் ஆனந்த் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் ஹாரர் காமெடி படமாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கிற டெவில்ஸ் டபுள் த நெக்ஸ்ட் லெவல் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற படம் உண்மையிலே சந்தானத்தோட கேரியரில் ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஆரம்பிச்சு ஸோ லாஸ்ட்டாக டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து அது உண்மையிலே சக்கப்போடு போட்டுது. அதுக்கப்புறம் வந்து இப்போது டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைப்படங்களை வந்து தவறாக ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஒரு தியேட்டருக்கு வரவழைச்சு அந்த தியேட்டரில் ஓடக்கூடிய படத்துக்குள்ளே வந்து ஒரு பேய் வந்து ட்ராப் பண்ணுது. அந்த படத்துக்குள்ளேருந்து தப்பிக்கணும்னா அந்த படத்துக்குள்ளே ஒரு கோஸ்ட் இருக்குது, ஒரு கில்லர் இருக்கான். ஸோ இவங்களெல்லாம் வந்து கொன்னுட்டு அண்ட் மேன் ஈட்டர்ஸ்னு வேறு ஒரு விஷயம் வருது. ஸோ அதெல்லாம் எல்லாரையும் கொன்னுட்டு தான் இவங்க வந்து அந்த படத்துலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து ஒரு சவால் விடுது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ ஹீரோ அவருடைய ஃபேமிலியோடு போய் மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. உண்மையிலேயே வந்து ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் சீன்லேயே வந்து நம்ம இட்டிஸ் பிரசாந்த் ப்ரோ அவரை வந்து வச்சு செஞ்சு ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து கொண்டு போயிடுவாங்க. பட் ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த கதை, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் வந்து கிசா ஃபாட்டிசம்னு சொல்கிறாங்க. அவருடைய அந்த ட்ராவலில் போய் அவருடைய ஃபேமிலியெலாம் உள்ளே மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அமளி துமளியெல்லாம் நடக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர், சந்தானம் அண்ட் மொட்டராஜேந்திரன், இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை சுற்றி வராங்க. படம் ஃபுல்லாக இவங்க தான் வராங்க. உண்மையிலேயே வந்து மொட்டராஜேந்திரன் அவரெல்லாம் வந்து நான் கடவுள் படத்தில் நான் பார்க்கும்போது அப்படி பயந்தேன், இப்படியெல்லாம் ஒரு வில்லன் இருப்பானாடன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆர்யா அவர் அப்படியே வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன்லேருந்து அப்படியே வந்து ஒரு காமெடியனாக மாற்றி அவர் இப்போ அந்த காமெடியில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஒரே ஒரு சீன் தான் உதாரணம். கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சிலை மாதிரி நின்றுட்டுருப்பார் அவர். அப்போ ஒரு எலி வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணும். அந்த ஒரு சீன் போதும் அவருடைய காமெடி வந்து எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கௌதம் மேனன் சாரெல்லாம் கலாய்க்கிற மாதிரி அவர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறது வந்து கடைசி வரைக்கும் கேட்டுட்டு, நீங்கள் நீங்கள் சொன்னது எதுவுமே புரியலைங்க, நீங்கள் புரியுதான்னு கேட்டது தாங்க புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிற அந்த இடமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்துடைய ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாடுலேஷன் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்னமோ அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சும்மா ப்ரோ வாங்க ப்ரோ என்ன ப்ரோ அந்த மாதிரி, ஏன்னா அவர் ஒரு ரேப் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படத்தில் அவருடைய மாடுலேஷன் வந்து எனக்கு சரியாக படலை. ஒரு சில இடங்களில் வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் நிறைய இடங்களில் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெறி ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாடுலேஷன் ஏன் அவர் ஃபாலோ பண்ணார் இந்த படத்தில் அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க போக கஸ்தூரியாக இருக்கட்டும், யாஷிகானந்தாக இருக்கட்டும், லொலுசபா மாறனாக இருக்கட்டும், நிழல்கள் ரவியாக இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. கீதிகா திவாரி நல்ல வேலை அவங்கள படம் ஃபுல்லாக வந்து பேச வைக்கல, பேய ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிப்ஸிங்கே சத்தியமாக ஓட்டலை. ஆல்ரெடி லெஜெண்டுங்கிற படத்தில் லெஜெண்டாக நடிச்சிருந்தாங்க இல்லையா, அதே ஹீரோயின் தான். ஸோ அவங்கள பேய ஆக்கினதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி இந்த படம் வந்து இந்த சீரியஸோடைய மற்ற படங்களை விட இந்த படத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய கப்பல், ஒரு க்ரூஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த கப்பலுடைய சீன்ஸ் எல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து சூப்பராக ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து செட் பண்ணுற இடத்துலலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீரீஸில் வர மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேமில் வர மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராங் டர்ன் படத்துலேருந்து வர மாதிரி இந்த மேன் ஈட்டர்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரிலாம் மேக்கப் போட்டு ஒரு சில கொடூரமான விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கலந்து கட்டி தான் இந்த படத்தில் அடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு செல்ஃப் எடுக்கல. இன்டர்வல் பாயிண்ட் கிட்ட தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த முட்டராஜேந்திரனுடைய அந்த சீக்வன்ஸ், அந்த காமெடி தான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தவிர மொத்த படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் வந்து சிரிப்பு வந்துச்சே தவிர எல்லா முழு படமும் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் எனக்கு தெரியல. அது ஒரு வேளை வந்து இவங்க ஸ்க்ரீன் பிளேல நிறைய விஷயங்களை உள்ளே புகுத்துறனால அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சா அப்படின்னு தெரியல. அண்ட் காமெடி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்ரு தான். அதாவது எனக்கு பிடிச்ச காமெடி எனக்கு சிரிப்பு வரும், இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருத்தருக்கு சிரிப்பார் எனக்கு சிரிப்பு வராதுன்ற மாதிரி விஷயந்தான். ஸோ எல்லாத்துக்குமே விழுந்து சிரிக்கிற ஒரு கும்பல்லாம் இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. லாஜிக் அப்படின்றலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை வச்சு இடித்து அந்த பில்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவார். ஆனால் மொட்டராஜன் வந்து ஒரு சின்ன ப்ளக்கை வச்சுட்டு ஒரு சுவிட்சு போடுவார், அந்த மிஷின் வந்து ஒன்று ஆன் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் செல்வராகவன் அண்ட் ஜிவிஎம் எதுக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு தெரியல. ஓகே ஜிவிஎம்மாவது ஓகே அவர் வச்சு கொஞ்சம் ஸ்பூஃப்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த உயிரின் உயிரை சாங்கெல்லாம் அவர் வந்து வச்சே பண்ணது வந்து செம்ம பயங்கர காமெடியாக தான் இருந்தது. ஆனால் செல்வராகவன் இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்றது தெரியல. அவருக்கு பதிலாக வேற ஒரு நார்மல் கேரக்டர் பேயாக போட்டிருந்தா கூட சாதாரணமாக தான் இருக்கும். பட் அவர் எதுக்கு போட்டாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுக்கு இந்த படம் வந்து UA 13+ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நிறைய கொடூரமான ரத்தம் தெரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் UA 16+ கண்டென்ட்டுக்குள்ளே தான் வரணும். இது ஏன் 13+ கொடுத்தாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் போயிடாதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கலெக்ஷன் அல்ல போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ஊரில் இந்த ஹாரர் காமெடியை வந்து இன்னமும் வந்து ஜனங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களும் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ரிவ்யூவர்ஸை எப்படி வந்து உள்ளே கூப்பிட்டு போய் வந்து வச்சு செய்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி படம் எடுக்கிற முக்கையாக படம் எடுக்கிற டைரக்டர்ஸையும் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பேய் வச்சு செய்கிற மாதிரி ஒரு கதை இருந்தால் இன்னமும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோக இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஃபில்மி கரெக்ட் அருண் ப்ரோ ஒரு சின்ன சீன் லாஸ்ட்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவர் தலையை காமிச்சிட்டு போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.